சர்வம் சிவமயம் ஆன்மீக பயணம் பழனி முருகன் ஆண்டிக்கோல தரிசன ரகசியம் பற்றி தெரியுமா? பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் பார்த்து தரிசனம் செய்யும் பொழுது நாம் ஆண்டி ஆகிவிடுவோம் என்று பொதுவாக இந்த கலியுகத்தில் மக்களிடையே மிகவும் ஒரு பிரபலமான தவறான கருத்து நிலவுகிறது. இது முற்றிலும் தவறான ஒரு கருத்தாகும். இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த பதிவு. போகர் சித்தர் பழனி தண்டாயுதபாணி சிலை வடிவமைக்கும் போதே அவர் ஆண்டி கோலத்தில்தான் சிலையை வடித்தார். ஆண்டி கோலத்தில் இருக்கும் முருகனை நாம் தொடர்ந்து 3 பௌர்ணமிகள் தரிசனம் செய்தாலே எப்பேற்பட்ட தீராத பிரச்சனைகளையும் நமது தீராத கர்ம வினைகளையும் தீர்த்து விடுவார் என்பது நிதர்சனமான உண்மை. தீர்க்க முடியாத பிரச்சனைகளை ஆண்டி கோலத்தில் இருக்கும் முருகன் தீர்த்து வைப்பார். முருகனின் வைத்தியநாதர் அலங்காரம் நோய் தீர்க்கும் அருமருந்தாகும். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் வைத்தியநாதர் அலங்காரத்தில் முருகனை தரிசனம் செய்யும் பொழுது நிச்சயமாக நோயிலிருந்து விடுபடுவார்கள். முருகனின் ராஜ அலங்காரம் நாமே நம்முடைய பிரச்சனைகளை உருவாக்கியிருப்போம். உருவாக்கிய பிரச்சனையில் இருந்து மீள முடியாமல் இடியாப்ப சிக்கலில் மாட்டியிருப்போம். அத்தகைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் ராஜ அலங்கார முருகர். சுய ஜாதகப்படி செவ்வாய் தசை நடப்பவர்கள், ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் பெற்றவர்கள் ஆண்டி கோலத்தில் இருக்கும் முருகனை 3 பௌர்ணமிகள் தரிசனம் செய்யும் பொழுது நல்ல பலன்களை குழந்தை தண்டாயுதபாணி நமக்கு அருள்வார். சர்வம் சிவமயம் ஆன்மீக பயணம். நன்றி. அன்புநந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.